அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதும் வரி விதிப்பில் தலைகீழ் மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்தியா அமெரிக்காவுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்கிறது என்று கூறி இந்தியா மீது 50% வரிகளை விதித்திருந்தார் ட்ரம்ப். இதற்கு ரஷ்ய கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதை முக்கிய காரணமாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விரைவில் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்துக்கு வரவில்லை என்றால் இந்தியா மீதான வரி அதிகரிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருந்தார். அமெரிக்க வரி விதிப்பின் காரணமாக இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஆடை, இறால், ஆபரண நகைகள் ஆகியவை ஏற்றுமதி செய்யப்படுவது கடுமையாக பாதிக்கப்பட்டது. பின்னர் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை குறைக்க இந்தியா ஒப்புக்கொண்டதால் இந்தியா மீதான அடிப்படை வரி 25%-லிருந்து 18% குறைக்கப்பட்டது. இந்த நிலையில் அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் காப்புரிமை பெற்ற மருந்துகள் மற்றும் அவற்றின் மூலப்பொருட்கள் மீது 100% வரி விதித்து அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளிலிருந்து மருந்துகளை வாங்குவதை குறைத்து அமெரிக்காவிலேயே மருந்துகளை உற்பத்தி செய்ய நிறுவனங்களை ஊக்குவிப்பதே இதன் முக்கிய நோக்கமாக கூறப்பட்டுள்ளது. பெரிய நிறுவனங்களுக்கு ஜூலை 31ஆம் தேதியும் மற்ற நிறுவனங்களுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதியும் இந்த வரி அமலுக்கு வருகிறது. இந்தியாவின் மொத்த மருந்து ஏற்றுமதியில் சுமார் 34% முதல் 38% வரை அமெரிக்காவிற்கு செல்லும் நிலையில் இதனால் இந்தியாவுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஆனால் அமெரிக்காவின் இந்த வரி விதிப்பு காப்புரிமை பெற்ற பிராண்டட் மருந்துகளுக்கு மட்டுமே பொருந்தும் என்பதால் இதனால் தற்போதைக்கு இந்தியாவுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் இந்தியா ஜெனரிக் வகை மருந்துகளையே அதிக அளவில் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.